இன்றைய கேள்வி என்னன்னு பாருங்கள். ஒருவருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு x/5 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன? இதான் கேள்வி. ஸோ நிகழ்தகவு பொறுத்தவரை என்ன அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு மற்றும் நடைபெறாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ஆகியவற்றின் கூடுதல் 1. அப்போ இங்கே நிகழ்ச்சி நடைபெறுவது அப்படின்னு சொன்னால் வேலை கிடைப்பது, நிகழ்ச்சி நடைபெறாமல் இருப்பதுன்னு சொன்னால் வேலை கிடைக்காமல் இருப்பது. அப்போ வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டினா 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணணும். நல்லா பாருங்கள், x/3 + x/5 = 1. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 2 ஃப்ராக்ஷன் இருக்குது, அதை ஆட் பண்ணுறோம். 2 ஃப்ராக்ஷன் ஆட் பண்ணும்பொழுது டினாமினேட்டர் என்னென்னு பார்க்கணும். டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருந்தால் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணணும். ஸோ 3க்கு 5க்கு எல்சிஎம் 15. ஸோ அப்போ 15ன்னு போட்டுடுறோம். அப்போ நியூமரேட்டர் அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். 3 × 5 15. அப்போ நியூமரேட்டரி 5ஆல் பெருக்குங்க. 5 × 3 15. அப்போ நியூமரேட்டரி 3ஆல் பெருக்குங்க. அதாவது இந்த 3 அதனுடைய 5 மடங்கு, 5 இதனுடைய 3 மடங்கு. ஸோ அப்போ இது 5ஆல் பெருக்கும்பொழுது நியூமரேட்டரி 5ஆல் பெருக்கணும். இதை 3ஆல் பெருக்கும்பொழுது நியூமரேட்டரி 3ஆல் பெருக்கணும். ஸோ அப்போ 5x + 3x/15 = 1ன்னு வருது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. 5x + 3x 8x/15 = 1. இந்த 15 ரைட் ஹேண்ட் சைடு அனுப்புங்க. 8x = 15, x = 15/8. ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 15/8.